Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம வந்து a brief account of evolution கடகடன் பார்த்தறலாம். About 2000 million years ago, 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. மில்லியன்னா 1 மில்லியன்னா 10 லட்சங்க. 2000 மில்லியன்னா into 10 lakhs போட்டுக்குங்க. 2000 million years ago, அதை வந்து MYA அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம் இனிமே. The first cellular forms of life appeared on earth. ஸோ 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செல்லுலார் ஃபார்ம்ஸ் வந்துச்சு. த மெக்கானிசம் ஆஃப் ஹவு நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ்னால் அது பாலிசாக்கரைட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து செல்லுலார் ஃபார்மிங்லாம் இருக்காது, அதில் ஆர்கனல்ஸ் இருக்காது, செல் வால், செல் மெம்ப்ரேன் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆஃப் ஜாயண்ட் மேக்ரோமாலிகூல்ஸ், பெரிய பெரிய மேக்ரோமாலிகூல்ஸ், பாலிசாக்கரைட், ப்ரோட்டீன்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் could evolve into cells. ஸோ அந்த ஜாயண்ட் மேக்ரோமாலிகூல்ஸ் தான் செல்லாக இவால்வ் ஆகி இருக்கு வித் மெம்ப்ரேனஸ் என்வலப். ஆனால் எப்படி அது வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் அதெல்லாம் ஜாயண்ட் மேக்ரோமாலிகூல்ஸ் அதெல்லாம் சேர்ந்து தான் அதுலேருந்து மெம்ப்ரேன் இருக்கக்கூடிய செல் ஃபார்ம் வந்துச்சு. பட் எப்படி வந்துச்சு we don't know. ஓகே, some of these cells had the ability to release oxygen. இந்த மாதிரி செல்லுலார் ஃபார்ம் வந்துச்சுல்ல, அந்த செல்ஸ் வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட இருந்துச்சு. the reason could have been similar to the light reaction in photosynthesis where water is split with the help of solar energy captured and channelized by appropriate light harvesting பிக்மெண்ட்ஸ். ஸோ பிக்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் அந்த செல்லில். அந்த பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது, வாட்டரை லைட்டை அப்சார்ப் பண்ணி, பிக்மெண்ட்ஸ் வந்து லைட்டை அப்சார்ப் பண்ணுறாங்க, அப்சார்ப் பண்ணி வாட்டர்ஸை எலக்ட்ரானாகவும் புரோட்டானாகவும் ஆக்சிஜனாகவும் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோலி single celled organism becomes multicellular life forms. ஸோ சிங்கிள் செல்லேருந்து தான் மல்டிசெல்லுலார் ஃபார்ம் வந்துச்சு. சிங்கிள் செல் எங்கேருந்து வந்துச்சு, லார்ஜ் நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் லைக் மேக்ரோமாலிகூல்ஸ், ஜாயண்ட் மேக்ரோமாலிகூல்ஸ்லாம் சேர்ந்து செல் ஃபார்ம் வந்துச்சு, மெம்பரேன் பவுண்ட் செல் வந்துச்சு, சிங்கிள் செல்ஸ் வந்துச்சு. சிங்கிள் செல் எப்படி வந்துச்சு அதுலேருந்து தெரியாது. அந்த சிங்கிள் செல்லேருந்து மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்துச்சு. பை த டைம் ஆஃப் 500 million years ago, 500 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி invertebrates were formed and active. neat question. 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி invertebrates, முதுகெலும்பில்லாத அனிமல்ஸ் ஃபார்ம் ஆனுச்சு. jawless fish probably evolved around 350 million years ago. 350 மில்லியன் இயர்ஸ் ago நமக்கு என்ன வந்துச்சு, jawless fish வந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டாலாம் கொஷினில் நீட்டில் கேட்பாங்க. சீவீட்ஸ்னால் கடலில் இருக்கக்கூடிய செடிகள், seaweeds, and few plants existed probably around 320 million years ago. We are told that the first organisms that invaded land were plants. லேண்டுக்கு முதல்ல வந்தது பிளான்ட்ஸ் தான், அனிமல்ஸ் கிடையாது. நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ பிளான்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்தது, தண்ணியிலேருந்து பிளான்ட்ஸ் வந்து தான் ஃபஸ்ட்டு லேண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தது. தண்ணியிலேருந்து நிலத்துக்கு முதல்ல வந்தது பிளான்ட்ஸ் தான். Don't forget. They were widespread on land when animals invaded land. So animals வந்து தண்ணியிலேருந்து நிலத்துக்கு வர அந்த சமயத்தில் நிறைய பிளான்ட்ஸ் வந்து பூமியில் பரவிடுச்சு. ஃபிஷ் வித் ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ். ஃபின்ஸ்னால் என்ன, அந்த நீந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லை ஃபிஷ்ஷுக்கு, அதுதான் ஃபின்ஸ். ஃபின்ஸ் குட் மூவ். அந்த ஃபின்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸ்டவுட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து மூவ் ஆன் லேண்ட் அண்ட் கோ பேக் டு வாட்டர். தண்ணியிலேருந்து லேண்டுக்கு வரும், திரும்பியும் லேண்ட்லேருந்து தண்ணிக்கே போயிடும். வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ். திஸ் வாஸ் அபவுட் 350 மில்லியன் இயர்ஸ் எகோ. 350 மில்லியன் இயர்ஸ் எகோ இதெல்லாம் நடந்துச்சு. இன் 1938 a fish caught in South Africa happened to be a coelacanth which was thought to be extinct. அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்ச ஒரு வெரைட்டி, தட் இஸ் ஃபிஷ் சீலோகேந்த் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவில் 1938 உயிரோட பிடிச்சாங்க. நீட் கொஷின் கேட்பாங்க. சீலோகேந்த் ஓகேங்களா, பார்த்துங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் கடல் பகுதியில் பிடிச்சாங்க, அது அழிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் 1938 உயிரோட பிடிச்சாங்க. தீஸ் அனிமல்ஸ் கால்டு லோப் fins evolved into the first amphibians that lived on both land and water. ஸோ ஃபஸ்ட் amphibians வந்து லோப் ஃபின்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா. ஸோ தீஸ் அனிமல்ஸ் கால்டு லோப் ஃபின்ஸ்
எது இந்த சீலோகாந்தலோப்ஃபின்ஸ்னு சொல்கிறீங்க அதுதான் இவால்வ் ஆகி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆம்ஃபிபியன்ஸை உருவாக்குனுச்சு. ஆம்ஃபிபியன்ஸ் அப்படிங்கிறது என்ன? நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். ஆம்ஃபி அப்படின்னா போத் அப்படின்னு அர்த்தம். போத்னா ரெண்டு, இங்கே யார்? நீர் நிலம். ஓகேங்களா? ஸோ லோப்ஃபின்ஸ்லேருந்து தான் ஆம்ஃபிபியன்ஸ் இவால்வ் ஆனிச்சு. நீட் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. there are no specimens of these left with us. இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? லோப்ஃபின்ஸுக்கு ஏதாவது நமக்கு ஃபாசில்ஸ் மாதிரி எவிடன்ஸ் கிடச்சிருக்கா? எதுவும் கிடையாது. நம்ம சொல்கிறோம் இவால்வ் ஆகி வந்திருக்கோன்னு. however these were ancestors of modern day frogs and salamanders. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தவக்கலை frogs, salamanders அப்படிங்கிறது ரெப்டைல் தான். பட் அது எப்படி இருக்கும்? பல்லி மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியில் வாழும், நிலத்திலும் வாழும். அதுதான் salamanders அப்படிம்போம். The amphibians evolved into reptiles. ஸோ amphibian லோப்ஃபின்ஸ்லேருந்து வந்துச்சு. amphibianலேருந்து என்ன வந்துச்சு? reptiles வந்துச்சு. They lay thick shelled eggs which do not dry up in sun unlike those of amphibians. See, amphibians நிலத்திலும் வாழும், நீரிலும் வாழும். தண்ணிக்குள்ளே போய் முட்டை போச்சுன்னா அது வந்து சூடுனால, சன்லைட்னால பாதிக்காது. அந்த முட்டை வந்து ஹீட்னால பாதிக்காமல் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ ரெப்டைல்ஸ் வந்துருச்சு. ரெப்டைல்ஸ் வந்து நிலத்துல தான் முட்டை போடும். அப்படி நிலத்துல முட்டை போடும்போது சன்லைட்லேருந்து பாதுகாக்கிற மாதிரி அதோட ஓடு, முட்டையோட ஓடு ரொம்ப திக்காக இருந்தது. அதான் ஷெல் அப்படிங்கிறாங்க. திக் ஷெல்டு எக்ஸ் அது போட்டுச்சு. ஸோ சன்லைட்டில் அது காஞ்சி போகாமல் இருக்கும். எகெயின் வி ஒன்லி சி தேர் மாடர்ன் டே டிசெண்டன்ட்ஸ்னால் ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து அப்படியே அடுத்தடுத்து வரவங்க யார் யார்? த டர்ட்டில்ஸ், டார்டாய்சஸ் அண்ட் crocodiles. அவங்கலேருந்து வந்தவங்க யார்? டர்ட்டில்ஸ், டார்டாய்ஸ் அண்ட் crocodiles. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டில்ஸ்னால் என்ன, டார்டாய்ஸ்னால் என்ன? டார்டாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இதில் தான் இருக்கும். இது நிலத்தில் நம்மளோட நல்ல தண்ணி நிலத்துலாம் இருக்கிறது. டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது கடலில் இருக்கிறது, கடல் உப்பு தண்ணியில் இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் crocodiles. இதெல்லாம் அதுலேருந்து வழியாக வந்தவங்க. In the next 200 million years or so, reptiles of different shapes and size dominated on the earth. அதன் பிறகு 200 மில்லியன் வருஷங்களாக என்னங்க, டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸில் இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ் வந்து எர்த்தை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஜாயிண்ட் ஃபர்ன்ஸ்னா டெரிடோஃபைட், பெரிய பெரிய மரங்கள். ஜாயிண்ட் ஃபர்ன்ஸ், டெரிடோஃபைட்ஸ் வேர் present but they all fell. அப்போதைக்கு இருந்துச்சு, நிறைய டெரிடோஃபைட்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ அது எதுவுமே இல்லை. எல்லாம் இருக்குது, பட் ஜாயிண்ட் ஃபர்ன்ஸ் இப்போ இல்லை. அந்த டெரிடோஃபைட்ஸ் அதெல்லாம் ஃபெல் டு ஃபார்ம் கோல் டெபாசிட்ஸ் ஸ்லோலி. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நிலக்கரி எதுலேருந்து கிடைக்குதுன்னா டெரிடோஃபைட்டிக் பிளான்ஸ். அப்போது இருந்துச்சு பெரிய பெரிய பிளான்ஸ், அதுலேருந்து தான். ராட்சத மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்பாங்க, அதெல்லாம் விழுந்து மர்கையாகி மண்ணுக்குள்ளே புதஞ்சு இப்போ நிலக்கரியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது, கிடைக்குது. ஓகே, சம் ஆஃப் தீஸ் லேண்ட் ரெப்டைல்ஸ் வென்ட் பேக் இன்டு வாட்டர் டு இவால்வ் இன்டு fish like reptiles probably 200 million years ago. Example, Ichthyosaurus. ஸோ இந்த இடத்துல நீட் கொஷின் கேட்பாங்க. Ichthyosaurus தான் லேண்ட்லேருந்து திரும்பி தண்ணிக்கு போய் அது ஃபிஷ்ஷாக இவால்வ் ஆகியிருக்கு, மறந்துடாதீங்க. த லேண்ட் ரெப்டைல்ஸ் வேர் அஃப்கோர்ஸ் த டைனோசர்ஸ். லேண்டில் இருந்த ரெப்டைல்ஸ் யார்? reptiles, dinosaurs. So dinosaurs are reptiles, don't forget. The biggest of them is Tyrannosaurus rex, was about 20 feet in height and had huge fearsome dagger-like teeth. Dagger-like அப்படின்னா இந்த பிளேடு மரம் இருக்கிற அந்த இது இருக்கும்ல, ரம்பம், அந்த ரம்பத்தோட அந்த ஷார்ப் எண்ட் இப்படி இருக்கும். இல்லை குட்டி கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி மாதிரி அதோட பற்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். About 65 million years ago, the dinosaurs suddenly disappeared from the earth. எப்படி காணாம போச்சு? We do not know the true reason. Some say climatic changes killed them. Some say most of them evolved into birds. So 650 million years ago நமக்கு டைனோசர்ஸ் அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சு போச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்ததுனால, சில பேர் என்ன சொல்கிறாங்க அதுலேருந்து பேர்ட்ஸ் இவால்வ் ஆச்சுங்கிறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில கூட இருக்கலாம். The truth may live in between. இது ரெண்டுக்கும் இடையில கூட இருக்கலாம். அது பேர்ட்ஸாக இவால்வ் ஆகி இருக்கலாம் அல்லது அழிஞ்சு போயும் இருக்கலாம். ஸ்மால் சைஸ்டு ரெப்டைல்ஸ் ஆஃப் தட் இரா ஸ்டில் எக்ஸிஸ்ட் டுடே. அப்போதைக்கு இருந்த குட்டி குட்டி சைஸில் இருந்த ரெப்டைல்ஸ் இப்போவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் வேர் லைக் ஷ்ரூஸ்னால் மூஞ்சூருன்னு சொல்லுவோம், குட்டியாக இருக்கக்கூடிய எலி, மூஞ்சூரு. தேர் ஃபாசில்ஸ் ஆர் ஸ்மால் சைஸ்ட். அதோட ஃபாசில் வந்து அதை மண்ணிலேருந்து புதஞ்சு கிடக்கல, அதோட ஃபாசில் எடுத்து பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்குது.
மேமல்ஸ் வேர் விவிபேரஸ். விவிபேரஸ்னா குட்டி போடுறவங்கன்னு அர்த்தம். ஓவிபேரஸ்னா முட்டை போடுறவங்கன்னு அர்த்தம். மேமல்ஸ் எல்லாமே குட்டி போடுறவங்க. அண்ட் ப்ரொடெக்டட் தேர் அன்பார்ன் யங் இன்சைட் த மதர்ஸ் பாடி. ஸோ அந்த எக்கு மாதிரிலாம் முட்டைலாம் போடுறதில்ல, யங் ஒன்னுக்கு தான் பர்த் கொடுக்குறாங்க. ஸோ வயிற்றுக்குள்ளேயே அது பேணி பாதுகாத்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பர்த் வந்ததுக்கப்புறம் அது யங் ஒன்ஸாக பிறக்கிறாங்க. மேமல்ஸ் வேர் மோர் இன்டெலிஜென்ட் இன் சென்சிங் அண்ட் அவாய்டிங் டேஞ்சர் அட் லீஸ்ட். அதாவது ஆபத்துலேருந்து பாதுகாத்துக்கக்கூடிய அந்த ஒரு சென்ஸ் வந்து மேமல்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். வென் ரெப்டைல்ஸ் கேம் டவுன் மேமல்ஸ் டுக் ஓவர் திஸ் எர்த். ஸோ ரெப்டைலோட ஆட்சி முடிஞ்சது. இப்போது மேமல்ஸ் வந்து பூமியில் ஆட்சி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாப்புலேஷனில் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வேர் இன் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் தான் இருந்தாங்க. சவுத் அமெரிக்கா மேமல்ஸ் ரிசம்பிளிங் ஹார்ஸ், ஹிப்போபொட்டமஸ், ஹிப்போபொட்டமஸ், பியர், ரேபிட் எட்ஸெட்ரா டியூ டு கான்டினென்டல் ட்ரிஃப்ட். கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் பூமி உருவான புதுசில் நிலப்பரப்புங்கிறது ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ கான்டினென்ட் 7 கான்டினென்ட்ஸ்லாம் பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களா, அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. ட்ரிஃப்ட் எல்லாம் ட்ரிஃப்ட்னா அப்படியே பிரிஞ்சு போச்சு. சடனாக அந்த கான்டினென்ட்லாம் அப்படியே பிரேக் டவுன் ஆகி ஏஷியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு எல்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிது. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி. ஓகேங்களா. வென் சவுத் அமெரிக்கா ஜாயின்டு நார்த் அமெரிக்கா, தீஸ் அனிமல்ஸ் வேர் ஓவர் ரிடன் பை நார்த் அமெரிக்கன் ஃபானா. ஃபானான அனிமல்ஸ், அங்கே ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை ஃபானான்னு சொல்லுவோம். ஸோ நார்த் அமெரிக்காவிலேருந்து ஆல்ரெடி இருந்த அனிமல்ஸு புதுசாக இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, ஹார்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம், ஹிப்போபொட்டமஸ், பியர், ரேபிட் எல்லாம் அழிச்சிடுச்சு. ஓவர் ரிடன் அழிச்சிடுச்சு, இல்லாமல் பண்ணிடுச்சு. டியூ டு த சேம் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் பவுச்டு மெம்மல்ஸ். பவுச்டு மெம்மல்ஸ்னால் என்ன, இந்த மார்சூப்பியல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கங்காரு அதெல்லாம். Pouched mammals of Australia survived because of lack of competition from any other mammal. ஸோ மற்ற மேமல்ஸ் கிட்ட இருந்து அதுக்கு காம்படிஷன் இது இல்லாதனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க, கங்காரு மாதிரி இருக்கிறதெல்லாம். Lest we forget, some mammals live wholly in water. சில மேமல்ஸ் வந்து வாட்டர்லேயே முழுக்க இருக்கும். வேல்ஸ், டால்ஃபின்ஸ், சீல்ஸ் அண்ட் சீ கவுஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். இது நீட்டில் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி, திருப்பி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ வேல்ஸ், டால்ஃபின், சீல்ஸ் அண்ட் சீ கவுஸ் இவங்க எல்லாம் மேமல்ஸ், பாலூட்டிகள், குட்டி போடுறவங்க. ஆனால் முழுக்க தண்ணியிலேயே தான் இருப்பாங்க, அக்வாட்டிக் இன் நேச்சர். ஓகேங்களா. எவல்யூஷன் ஆஃப் ஹார்ஸ், எலிஃபண்ட், டாக் எட்ஸெட்ரா ஆர் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன். யூ வில் லேர்ன் அபவுட் தீஸ் இன் ஹையர் கிளாஸஸ். ஸோ டாகு, எலிஃபண்ட்டு, ஹார்ஸ்லாம் எப்படி வந்து இவால்வ் ஆகி வந்துச்சு, அது நீங்கள் பயாலஜி சம்மந்தமான ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது இருக்கும். த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் எவல்யூஷன் ஆஃப் மேன் வித் லாங்குவேஜ் ஸ்கில். பேச முடியும், கன்வே பண்ண முடியும் என்ன நினைக்கிறோமோ அதை. அண்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ், யோசிக்க முடியும், சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அதுதான் மேனுக்கு வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்குது, செல்ஃப் கான்சியஸ் இருக்குது. அதனால தான் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து எவல்யூஷன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், தேர் டைம்ஸ் ஆன் ஜியோலாஜிக்கல் ஸ்கேல் ஆர் இண்டிகேட்டட் இன் ஃபிகர் 7.9 அண்ட் 7.10 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிகரை பார்க்கலாம். இப்போது 7.9 பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 7.9ல் பாருங்கள், குவாட்டர்னரி, டெர்ஷரி, கிரிட்டேஷியஸ், ஜுராசிக், ட்ரையாசிக், பெர்மியன், கார்போனிஃபரஸ், டிவோனியன், சில்யூரியன் இதெல்லாம் பீரியட்ஸ். இந்த பீரியட்ஸில் டயக்ராமை கொஷினாக கேட்காமல் இருக்கலாம், ஆனால் டயக்ராமில் இருக்க பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஷின் வரும், அதனால் பார்த்துக்குங்க. இப்போ குவாட்டர்னரி, இதில் வந்து டெர்ஷரி. இந்த குவாட்டர்னரிலாம் வந்து ஏஞ்சியோஸ்பெர்ம், மோனோகாட்லிடன்ஸ் இதெல்லாம் நிறைய ஃப்ளரிஷ் ஆகிருக்கு இப்போ ரீசன்ட். டெர்ஷரி பீரியடில் பிரயோஃபைட்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. கிரிட்டேஷியஸ் பீரியடில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பினாப்சிட்ஸ், ஜிங்கோஸ், நீடெயில்ஸ், டைகாட்லிடன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கு. ஜுராசிக் பீரியடில் ஹெர்பேஷியஸ் லைக்கட்ஸ், ஃபர்ன்ஸ், கோனிஃபர்ஸ், சைக்கட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கு. ட்ரையாசிக்கில் எதுவும் இல்லை, விட்டுருங்க. பெர்மியனில் ஆர்போரசன்ட் லைக்கோபோட்ஸ் இது இருந்திருக்கு. கார்போனிஃபெரஸில் சீட் ஃபர்ன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. டிவோனியனில் ப்ரோஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. சில்யூரியன் பீரியடில் ஜோஸ்டிரோஃபில்லம் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கொஷினில் கேட்கலாம். என்னென்ன பீரியடில் என்னென்ன பிளான்ஸ் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அண்ட் தென் குளோரோஃபைட் ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து ட்ரக்கியோஃபைட் ஆன்செஸ்டர்ஸ் வந்துச்சு, அதுலேருந்து ரைனியா டைப் பிளான்ஸ் வந்துச்சு, அண்ட் தென் சைலோஃபைட்டான் வந்திருக்கு. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கணும். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே,
நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்கள். இதில் வந்து குவாட்டர்னரி கிட்டத்தட்ட 65 மில்லியன் இயர்ஸ் எகோ டைனோசர்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னு பார்த்தோமா? பாயிண்ட்ஸில் பார்த்தோம்ல, 65 million years ago the dinosaurs suddenly disappeared from the earth. So dinosaurs disappear ஆனது 65 million years ago. இங்க பாருங்க 50க்கும் 100க்கும் இடையில இருக்கு. 65 million years ago dinosaurs extinct ஆயிடுச்சு. ஜுராசிக் பீரியடுக்கு முன்னாடி ட்ரையாசிக் பீரியட் அந்த சமயத்தில் தெராப்சிட்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. பெர்மியன் பீரியடில் தீகோடான்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்போனிஃபெரஸ் பீரியடில் பிலைகோசார்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. 350 மில்லியன் இயர்ஸ் எகோ ஏர்லி ரெப்டைல்ஸ் இருந்து அதுவும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிக்சர்லேருந்து டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். இந்த பிக்சரையே வச்சு கொஷின் கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கலாம். இப்போ இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட்னு போடல, சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் டர்ட்டில்ஸ், லிசார்ட், ஸ்னேக்ஸ், டாட்டாரஸ், crocodiles, birds, mammals இதெல்லாம் இவங்கள்லேருந்து தான் இவால்வ் ஆகி வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் பார்ட்டில் எவல்யூஷன் ஆஃப் மேன், ஹியூமன் பீயிங் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.